ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற, அதாவது மாயஜாலம் ஆப்போசிட்டில் இருக்கிற பீச்சுக்கு தாங்க போக போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணோம், முடியலை. அந்த இடத்துக்கு போக ஒரு சில காரணங்களால் அதனால் போக முடியலை. ஸோ இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகணும்னு சொன்னதுனால பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். எல்லோரும் குளிக்கிறதுக்கு தலையை வச்சு விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. குளிச்ச அப்புறம் ஐஸ் சாப்பிட்டா கூலிங் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் என்ன ஆரம்பித்தாங்க. சரி, பிள்ளைங்கள ஐஸ் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. அதனால் இன்றைக்கி எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக ஐஸ் உரித்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். சாக்கோபார் தான் கேட்டாங்க. ஸோ அதை வாங்கி கொடுத்தோம். விஷாக்கு ஒரு 2 டேஸாக கண் வலி, அதனால் அந்த கண் அப்படி இருக்குது. குளித்த உடனே சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதனால பீச்சில் முக்கி கூட்டிகிட்டு வரலாம். எல்லாம் ஒரே குளிக்கணும்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்சியோடு கிளம்பிட்டாங்க. பாருங்கள், வாங்கி கொடுத்து நானும் வந்தாச்சு. குளிக்கிறதுக்கு டவல்லாம் வேணுன்னொன்னே டவலையும் எடுத்து என் மேலே போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே நாங்கள் போகிற வழியில் மாங்காய் தோட்டம், சப்போட்டா தோட்டம், தென்னந்தோட்டம் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே ஒரு மாங்காய் தோட்டம் எப்போவுமே இருக்கும். கண்டினியூவாக நாங்கள் அங்கே தான் போய் வாங்குவோம். பார்த்துக்கோங்க, மாங்காய் அதில் எவ்வளோ தோட்டமாக இருக்குது. சூப்பராக இருந்தது. முடிஞ்சால் அது ஒரு நாள் வீடியோ கேட்டு நான் போடுறேன் உங்களுக்கு. ரியா பாப்பாவும் ஐஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சுக்கு போனோன்னே அவங்க அப்பா கை ஆழத்துக்கு ஒரு பள்ளத்தை தோண்டி அது உள்ள காலை உள்ளே விட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ரியாவும் அழகாக விளையாடிக்கிட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. மறுபடியும் அது உள்ள மறுபடியும் பள்ளத்தை தோண்டி காலை உள்ளே விட்டு ஒரே ஜாலியாக அவங்களும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்ற குட்டீஸ் எல்லாமே பீச்சில் குளிக்கிறாங்க. அந்த தோட்டத்தில் சும்மா வரல, பார்த்ததோட மாங்காவும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரே மாங்காய் வேட்டு தாங்க. வாஷிங் தைரியமாக கூப்பிட்டு வராது. அவருக்கு நீச்சல் தெரியும். கற்றுக்கிட்டோம். அப்படி தான் ஆம்பளை பிள்ளை தைரியசாலியாக இருக்கும். அவன் பயப்படுறான். வாடா வீடியோ எடு. ஐயோ, என் பொண்ணு வாழை பற்றிங்க போகிறா. விஷயம்லாம் கை பிடிச்சி யாராவது பிடிச்சி போனால் போவோம். யார் வந்தாலும் தெரிஞ்சாங்க. இல்லை, போட்டுக்கு எடுத்துக்கு இல்லைன்னாங்க. மீன் ஓட்டுவாங்க.
வாடானே வாடானே வாடானே. அவர் கூப்பிட்டு போறாரு. வாசியும் பயப்படுறான். நீ கேமரா வீடியோ எடுக்கிறேன், நீ என்ன எடுக்கிறேன்? நான் அங்கே பார்த்துன்னு வீடியோ எடுக்கிறது மண்ணை எடுத்துருந்துருக்கு. நான் அங்கே பார்த்துன்னுக்கிறேன் நேரடி உள்ள கூப்பிட்டு போனார் பாருங்க. கூப்பிட்றான்டி அவனே. அவ்வளோதான் தைரியம். ஒரு தடவை வந்துட்டா நீச்சல் கற்றுப்பான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஹாப்பியாக போச்சு. நல்லா முங்கி எழுந்திரிச்சிட்டாங்க, பிள்ளைங்களும் ஜாலியாக குளிச்சிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. 6th டே விலாகு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.